வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம அண்ணன் சீமானோட தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு நாளா நான் வீடியோ போடாததுக்கு ஃபர்ஸ்ட் மன்னிச்சிருங்க. நான் வீடியோ போடாத இந்த கேப்ல என்ன மறுபடியும் வீடியோ போட சொல்லி மோட்டிவேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஃபர்ஸ்ட் நான் எதனால வீடியோ போடலன்ற விளக்கத்தை ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம சேனல்ல நான் ரெகுலரா வீடியோ போட்டு தான் இருந்தேன். ஒரு நாளைக்கு 3 இல்ல 4 வீடியோ கூட ரெகுலரா போட்டு இருந்தேன். சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சேனல்ல யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து ஒரு வழியா கஷ்டப்பட்டு சேனலை மீட் எடுத்தாலும் அதுக்கப்புறம் சேனல்ல நிறைய காப்பிரைட்ஸ் போன்ற பிரச்சனைகள் வந்ததால என்னால சரியா வீடியோ போட முடியல. ஓகே, இப்போ ஒரு அளவுக்கு எல்லாம் செட் ஆனதால இதுக்கப்புறம் கண்டினியூஸா வீடியோ போட முயற்சி பண்றேன். சரி, இப்ப வீடியோ குள்ள போலாம். இந்த பிஜேபிக்காரன் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்துல பிரபலமா இருக்கிற கடவுளை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுவான். அது அந்த கடவுள் மேல இருக்கிற பக்தின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட முட்டாள் வேற யாருமே இல்ல. ராமர் கோயில் கட்டும் வரை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்க வைத்த RSS பிஜேபி இப்போது ஜெய் ஸ்ரீராம் என்று கத்துக்கிறதா பாரு. கத்தாது. என்ன பிரச்சனை முற்று பெற்று விட்டது. ராமர் கோயில் கட்டி ஒரு முதல் தளத்தை மட்டும் மேல செட்ட போட்டு திறந்து விட்டுட்டாரு. தேர்தலுக்கு முன்னாடி மோடி ஐயா திறந்துட்டு ராமர் கோயில் கட்டிட்டு அந்த இடத்துல அயோத்தியில போட்டியிடும் போது அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை கொண்டு போய் பொது தொகுதியில நிறுத்தி அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோக்கடிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த அரசியல் செத்துருச்சு. அதோட அங்க விட்டுட்டு ஜெய் பூரி ஜெகநாத் வந்துட்டாங்க. அதுல ஓரளவு வெற்றி கண்டுட்டாங்க. இங்க சீமான் என்ன செய்யறான், முருகன் வேலை தூக்குடா, காவடியை தூக்குடா. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, நீ குன்ன குடிக்க அண்ணன் காவடி கூட எடு, நீ தலைகளா நின்று கூட தண்ணியை குடி. ஆனா முருகா என்று சொன்னால் என் முப்பாட்டன் முருகன் முகவர், அதுக்கப்புறம் அவன் பேரை ஏமா வந்தவர். சீமான் அவர்கள் வார்த்தைகள்ல விளையாடுறதுல கில்லாடி. எதிர்கட்சிகள் என்ன பேசினாலும் எது செஞ்சாலும் அதுக்கு சரியான பஞ்சு கொடுப்பாரு. அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இது. திமுக என் தம்பியில் எடுத்து சொல்றான், சேப்பாக்கம் முழுக்க திமுக ஒவ்வொரு இடத்துலயும் டிஃபன் கேரியர் கொடுக்குதுன்னு வாங்கி வச்சுக்கடா. நான் வருவல்ல பின்னாடி. டிஃபன் கேரியர் இங்கே, டிஃபன் எங்கே, அது எங்கே, இங்கே விவசாய சின்னத்துல இவர்கிட்ட தான் இருக்கு டிஃபன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை எல்லாரும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறது வழக்கமா இருக்கும். அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் எல்லாரும் அப்பான்னு வேற கூப்பிடணுமா? இது ஃபியூச்சர்ல எங்க போய் முடியுன்றத அண்ணன் தெளிவா சொல்லியிருக்காரு. இவர்களை எப்படி சொல்லணும், இவரை தந்தைன்னு சொல்லணும், பெரியார்னு சொல்லணும். இப்ப ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும், ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்லணும். ஒரு பரம்பரை, எங்க பரம்பரை இவங்க தான் நம்ம அம்மா அப்பா அவர்களுக்கு நினைச்சிட்டேன்னா நாங்க எங்கடா அவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, இவர் அப்பா, இந்த இவங்கதான் அம்மாவா, இவர் தந்தை. இவர்தான் தாத்தா காயிதே மில்லத் அவர்கள். இந்திய விடுதலைக்கு பிறகு என்னதான் அவர் இஸ்லாம் மதத்தை ஏற்று இருந்தாலும் ஒரு தமிழனா தமிழுக்காக தரமான சம்பவம் பண்ணிருப்பாரு. அதை இப்ப பார்க்கலாம். இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழி, எது அதிகார மொழி, எதை கொண்டு வருவது என்ற விவாதம் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று ஒரு மகன் எழுந்து பேசுகிறார். இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அது தமிழ்தான் வர வேண்டும். தமிழ்தான் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசியவர் நமது தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள். முன்னாடி அமர்ந்திருந்த நேர்வர் மகன் எழுந்து காயிதே மில்லத், என்ன சாயிபு நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்றால் தமிழை கேட்கிறீர்களே என்று கேள்வியை முடிப்பதற்குள் எழுந்து நம் தாத்தா சொல்லுகிறார், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. அடுத்த வார்த்தையை பதிவு செய்கிறார், என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவர்கள் என்று. மக்களுக்கு தலைவன் ஆகணும்னு ஏதாவது எண்ணம் யாருக்காவது இருந்தா அவங்களுக்கான முதல் தகுதியே அந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைய எதையும் பார்த்து படிக்காம மனசுல இருந்து பேசணும். அந்த தகுதி இல்லாதவங்களை அரசியல் களத்துல இருந்து அகற்றணும். இன்னைக்குடா மக்களின் பிரச்சனைய, மக்களின் வழிய இதயத்திலிருந்து மொழியாக எடுத்து பேசாதவன் எப்படா இந்த நிலத்துல தலைவனா இருக்க முடியும்? ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி 3 பேரும் முழிச்சிட்டு இவரு ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்ச. ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் அதுக்குள்ள பாத்துறாரு. இவர் பரவாயில்ல, இன்மை புகுத்து விடுமே இளமை புகுத்து விடுமே. இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்கான், நம்ம உடன் பிறந்தவன், பெரிய சீட்டு இங்க இருந்து எடுக்கிறாப்ல. மண்ணரிப்பா மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா எல்லாம் ஒரே குழப்பம் இருக்கு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பாரதி ராசாவா பாரதி யாரா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி. தமிழ்நாட்டுல வட இந்தியர்களோட வருகை எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு நீங்க பாத்திருப்பீங்க. இது இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். இது ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க பயப்படாம இருக்க மாட்டீங்க. இங்கிட்டு நம்மளுக்கு 2 கோடி வன்னியர், 1.5 கோடி தேவர், 2 கோடி கவுண்டர், இப்ப அவன் 1.5 கோடி உள்ள வந்துட்டான். யாரு அவன்? மொத்த கவுண்டரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது, மொத்த வன்னியரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது, மொத்த பறையரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது. ஆனால்
வட இந்திய மொத்த பேரும் ஒத்த மொழியில ஒண்ணு சேர்ந்துருவான். நீ நல்லா கவனிச்சுக்க. நாம் ஒண்ணு சேர மாட்டோம். ஒரு சாதிக்குள்ளனா அங்க ஏழை பணக்காரன், அந்த தெருக்காரன், இந்த ஊருக்காரன், இந்த பிரச்சனை வந்து. ஆனால் வட இந்தியன் வர்றான் பாரு, அவன் மொழியில் இந்தியால் ஒரே இடத்துல ஒரே கூட்டமா ஒண்ணு சேர்ந்துருவான். 1.5 கோடினா 1.5 கோடி. நான் இன்னி எழுதி வச்சுக்க, 1.5 கோடி பேரும் காங்கிரஸ் வாக்காளன் கூட கிடையாது, பிஜேபி வாக்காளன் தான். 1.5 கோடி பேரும் பிஜேபி தான். இந்தியை திணித்தோம், எதிர்த்தாய். இப்ப இந்திக்காரனே திணிக்கிறோம், என்ன செய்வாய்?